செகண்ட் லவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு கமருதீனுக்கும் ஒரு அருமையான ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்தீங்களா, ஆல் லாங்குவேஜ் ஒரே டைம். அப்போ இந்த வட்டம் பிக் பாஸ் வந்து கூடிய விரைவில் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ காமன் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான், ஆகஸ்ட் முதல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படியே சூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு பேக் டு பேக் கண்டென்ட்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம வரிசையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம். ஸோ செகண்ட் லெவலில் இன்றைக்கி 3 எலிமினேஷனுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து சும்மா உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருந்தீங்களா, வெளியே தள்ளிட்டாங்க. அதாவது ராஜா வந்து என்னதான் இன்னும் எஃபர்ட் போட்டாலும் எதுவும் பேர் வந்து செட்டப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சிந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில, பட் அவங்கள வச்சுருக்காங்க. பிரியங்கா என்ன பண்ணாங்க தெரில, அவங்கள வச்சுருக்காங்க. ராஜா வச்சதுக்கு பிரியங்கா, சிந்தூரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வச்சுருக்காங்க. என்னென்னு எனக்கு புரியல அந்த கான்செப்ட். சரி, அசீம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, ஈடன் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. முதலே அதான் எபிசோடில் ஆரம்பித்தோடனே அசீம் வந்து விரட்டி விட்டுறாங்க, அடுத்து ராஜா விரட்டி விட்டுறாங்க, அடுத்து ஈடன் வந்து விரட்டி விட்டுறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அசீம், ஈடன் ஓகே, ராஜா, பிரியங்கா, சிந்தூரி இவங்க 3 பேரும் ஒரே வேலை தான் இருக்காங்க. வெக்கே மோனிஷா விட்டுருங்க, ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஏவிஐடி மோனிஷாவும் எஃபர்ட்டு, தேஜா ஸ்னேகா இங்கிட்டு, வீணாவும் தினேஷும் ஓகே. பட் அதை தாண்டி மிச்சவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில்? யாருமே பண்ணல. அப்புறம் என்ன திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை தூக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து எல்லாம் கிளம்பி போகிற மாதிரி பாய் 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 நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு தூத்துட்டு போக ஓட்டாங்க. யாருன்னா அசீம், ராஜா, ஈடன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, மோனிஷாவும் வெக்கேவும். வெக்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி என்னம்மா மோனிஷா உனக்கு கூட செட் ஆகலாமா எனக்கு, அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்னா, நான் பிரேக்கப் கிடையாது, நீ உன் ஸ்பேஸில் பழகிக்க, நான் என் ஸ்பேஸில் பழகிக்கிறேன், மேபி எதுவும் செட் ஆகலாம் திருப்பி நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட். உடனே இந்த அம்மா ஹர்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரிலாம் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுக்கு நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஹர்ட் ஆகிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுக்கடுத்து தான் ஒரு காமெடியே. இவங்க 3 பேரையும் அடுத்து அனுப்பிச்சி விட்றாங்களா எலிமினேட் பண்ணி. இப்போ என்னன்னா அடுத்து ஒரு ஃபார்மெட்டில் வந்து உள்ளே கொண்டு வராங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன். லெட்டர், கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற மாதிரி எழுத வைக்கிறாங்க. அதில் வழக்கம் போல் தேஜஸும் நம்ம நேகாவும் மாற்றி லெட்டர் எழுத சொன்னால் பயங்கரமாக ஒன்று இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் எழுதி வச்சுருக்காங்க. டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பிரியங்காவுக்கு வேக்கே வந்து லெட்டர் போடலையா, அது கோச்சிக்கிட்டாங்க. சிந்துக்கு போட்டார். சிந்துக்கு உனக்கு எவ்வளோ தெரியும், 1 வாரம் தெரியும், என்ன எவ்வளோ நாள் தெரியும் உனக்கு, எனக்கெல்லாம் நீ போட மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோவம். எப்படி நீ சொல்கிற என்ன பேசாத அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் முன்னாடியே பேசுகிறாங்க. அப்புறம் நான் என்னடி தப்பு பண்ணேன்னு சொல்லி அவர் கேட்க, இல்லை என்ன பேசாத அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டாங்க செல்லம்மா. இன்னொரு பக்கம் வீணாவும் தினேஷும் மாற்றி லெட்டர் எழுதிட்டாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. மோனிஷாவும் ஏவிஐடியும். மோனிஷா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டேன்டா, ஐ லவ் யூடா அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக வந்து லெட்டர் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னம்மா அவனுக்கு இவ்வளோ வெறியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து திருப்பியும் அவங்க கிட்ட வந்து படிக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஓரளவுக்கு எழுதியிருந்தாங்க. பட் ஃப்ரெண்ட்லியாக எழுதியிருந்தாங்க. சிந்து இவங்களாம் வந்து ஃபேக்கே இந்த மாதிரி பெருசாலாம் வந்து எதுவுமே எழுதலை. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எழுதினாங்க. ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொமான்டிக் எழுதியிருந்தாங்க. ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு டாஸ்க் வந்து பண்ணப்படுது. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பயங்கரமான டாஸ்க்கு. இது வந்து லெட்டர் டாஸ்க்கா, அதுக்கடுத்து வந்து கொம்பு வைக்கிற டாஸ்க். க்ரீன் கொம்பு, ரெட் கொம்புன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட பிடிச்சவங்க இருக்கு, இப்போ நேஹா, தேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன், அதை பிடிக்காது. பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக பேசுகிறாரு, நிறையா இது பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அவங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. அதில் வெக்கையை போட்டு பிறந்துட்டாங்க. கொம்பாகவே இருந்துச்சு. ஏற்கனவே எறும்பு மாதிரி இருப்பான், இதில் அந்த கொம்பெல்லாம் வச்ச பிறகு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொடூரமாக இருந்தேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஏம்மா நான் அப்படிலாம் இல்லைம்மா. அப்போ தான் பிரியங்கா குறைக்க ஒரு வாக்குவாதம் வருது. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்குறாங்க. உடனே பிரியங்கா வந்து மண்டே ஆட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இதில் வந்து ஒரு லவ் செட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பிரியங்காவுக்கு வெக்கே வந்து யாரை கரெக்ட் பண்ண போகிறான். ஏன்னா இப்போதைக்கு 3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. ஒன்று தேஜஸ், நேகா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீணா, தினேஷ், இன்னொன்று வந்து ஏபிஐடி, மோனிஷா. ஸோ பிரியங்கா வெக்கேவா இல்லை சிந்து வெக்கேவா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ தெரில. ஓகே, மிச்சம் எல்லோரும் வந்து ஓட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் எப்படி இது பண்ண போகிறாங்க, இது அடுத்து ஒயில்டு கார்டு ஒருத்தன் வரப்போகிறானா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் அது பார்ப்போம், என்ன அது நம்ம வந்து அப்புறம் பேசலாம். இப்போ பிரியங்கா வந்து கூப்பிட்டு வச்சு, ஏன்டா என்கிட்ட இப்படி கொடுக்கலன்னு சொல்லிட்டு, ஏன் லெட்டர் கொடுக்கல, நான் என்ன பண்ணேன்னு சொன்னோடனே,
நீ ஏமாறுறடா, ஈஸியாக ஏமாந்துடுற, அந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒன்று எல்லாம் காமெடி பீஸாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சரி சரி ஓகே, இப்போ எனக்கு ஹக்கு வேணும்ட்டான் அவன். ஹக்கெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா கையை வந்து நக்கிட்டு போன்ற மாதிரி கையை தூக்கி காட்ட, உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடப்போமான்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதில் ஹீரோ என்ன தெரியுமா, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா, இப்போ தேஜஸ் நேகாவும் ரம்யா கிருஷ்ணன் முன்னாடியே கிஸ் அடிக்கிறாங்க, முத்த குத்துக்கிறாங்க. அதை பார்த்து ரம்யா கிருஷ்ணன் மிரண்டாங்க. உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்து நீ என்னடா எப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக தேஜஸ் அண்ட் நேகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாதானமாயிருவாங்க போல தெரியுது. அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி இன்னைக்கு ஷோவில் வேறு ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் வெக்கேக்கு பிரியங்காவா இல்லை சிந்துவா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த எலிமினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னொரு வைல்டு கார்டில் ஒரு பையன் வர 2 பசங்க போயிட்டானுங்க. ஸோ இப்போ ஈக்குவலாக இல்லை. அதனால் ஒரு பையன் வந்து இறக்குறான், ஆர்ஜே பிராவோ. அவன் பிக் பாஸில் ஏற்கனவே வந்திருக்கான். அவன் பிக் பாஸ்லேயே ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து ஏதாவது பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து. ஏன்னா பிக் பாஸில் டைட்டில் அடிச்சதுல இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியலங்கிறப்ப பிக் பாஸில் ஒன்றும் பண்ணாதான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. மேபி ரொமான்ஸ் நல்லா வருதுன்னா அவன் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கான எபிசோட். ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் காலையிலேயே உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஏன்னா நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கிறதுனால எனக்கு நைட்டு தான் பண்ண முடியுது. அதனால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரியா. கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ மேட்டருக்கு வருவோம். பார்வதி கமருதீன் ரெட் கார்டு ஊன்னு பேசுனாங்க கரெக்டாக. ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க, வெளியே போய் சம்பளம் கிடைக்குமான்னு சொல்லி உள்ளேருந்து கேட்டாங்க. எல்லாத்துக்குமே வெளியே வந்து ஓஹோன்னு நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற மாதிரி பார்வதியும் கமருதீனும். சரி பார்வதியாச்சும் விடுங்க, வந்துட்டாங்க வெளியே, அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. கமருதீனுக்கு யோசிச்சு பாருங்கள், வெளியே வந்து உண்மை கிடையாதுன்னாங்க. ஆனால் 2 பேர் பிளாக் பண்ணுறேன்ற பேரில் சம்பாதிக்கிறது என்ன, 2 பேர் சுற்றுறது என்ன, 2 பேருக்கு அவார்டு கொடுக்குறது என்ன, நேரத்தே பண்ணோமா. இதுக்கு மேலே பிக் பாஸே அதிர வச்சுட்டாங்க பார்வதி. என்ன நடந்துச்சுன்றீங்களா? ரெட் கார்டு கொடுத்தவங்கள இது வரைக்கும் பிக் பாஸ் எத்தனை பேர் டைட்டில் வின் பண்ணியிருக்கான், அதெல்லாம் கூட வரல. பார்வதி கைதட்டுறது இருந்துச்சு. பிக் பாஸ் ஆல் லாங்குவேஜ் ப்ரோமோவில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் சேர்த்து வந்து ஒரே டைமில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்துருச்சு. பெங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி இருக்கார் பாருங்க, கிரிக்கெட்டர், அவர் வந்து பண்ண போகிறாராம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இதில் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிங்களேடா, இப்போ என்னடா தூக்கி வச்சு தாங்குறீங்க? அதுவும் இன்னொரு சேனலில், மெயின் சேனலில் ஃபாதர் ஆஃப் ஆல் பிக் பாஸ்ன்றீங்க. அப்படி இருக்கிறப்ப பார்வதி ஏன்டா உள்ளே போடுறீங்க? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்கிறப்ப என்ன சொன்னோம், பிக் பாஸு என்னப்பா இது பார்வதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் பார்வதி தான் பிக் பாஸ் தான் பார்வதிங்கிறது நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது இந்த சீசனில் அப்படின்ட்டு. சீசன் 9 அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. சீசன் 10 என்ன எந்த மூதையை வந்து தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னென்ன வாயெல்லாம் பேசிச்சோ பார்வதி கமருதீனை, அவங்க எல்லாத்துக்கும் செருப்படியாக இருந்துட போகுது. இந்த ப்ரொமோவில் போட்டதும், அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறதும், அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறதும் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து செருப்படி. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.